வணக்கம். இது குறளின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். ஒரு ஊரில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் தன்னுடைய பேராசையால் பெற்றோரிடம் இருந்து விலகி இருந்தான். அவனுக்கு ஏதாவது கிடைத்தால் அதைவிட இன்னும் பெரிதாக வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு நாள் அவன் ஒரு அதிசய ஆலமரத்தை கண்டான். அந்த மரம் பேசக்கூடியது. உனக்கு என்ன ஆசை? அதை நான் நிறைவேற்றுவேன் என்று மரம் கேட்டது. அந்த பையன் முதலில் பொற்காசுகள் கேட்டான். மரம் அவனுக்கு உதவி செய்தது. பிறகு மேலும் அவன் மாளிகை வேண்டும் என்றான். அதையும் கொடுத்தது. காலம் கடந்தது. அவனுடைய பேராசையால் இறுதியில் அவன் தனிமையில் வாடினான். அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்பொழுதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான். அன்பும் பெற்றோர்களின் பாசமும் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் நினைத்தான். தன் தவறை உணர்ந்து பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பி சென்றான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம்: அளவுக்கு மீறிய ஆசை வாழ்க்கையின் அமைதியை கெடுக்கும். அன்பே உண்மையான செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குறளின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் குறளின் கதையில்.